சில பேரை பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அவங்களுடைய பலம் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்து அடுத்தவங்களோட வந்து அவங்கள வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. நான் வந்து இப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேன். நான் வந்து அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேன். நானும் கஷ்டப்படுறேன், நானும் உழைக்கிறேன். ஆனா நான் இதே நிலைமையில தான் இருக்கேன். மத்தவன பாரேன், அவன்லாம் கஷ்டப்படவே இல்ல. ஆனா வந்து அவன் இப்படி இருக்கான் பாரேன். அப்படின்ற மாரி ஒரு மனநிலை வந்து இங்க நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த மனநிலை ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல. தான் யாரு அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து புரியல. அதனால தான் வந்து இந்த எண்ணம் வந்து இருக்கு. இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 6 நிமிஷம் இந்த பாட்காஸ்ட்ட மறக்காம கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கொஞ்சம் கிளாரிட்டியா கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன வந்து இது வந்து குடுக்கும். ஒரு கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல் உடைக்கிற ஒரு தொழிலாளி இருக்கான். அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கராசு. நம்ம சிங்கராசு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து காலையில சாப்பாடு செஞ்சுட்டு, சாப்பாடு எடுத்துட்டு போவான். நேரா வந்து பாறை இருக்கிற அந்த குடோனுக்கு போவான். அங்க போய் பாறைகள்லாம் வந்து உடைச்சு, அந்த கற்கள்லாம் வந்து சின்ன சின்னதா வந்து அப்படியே தூள் தூளா ஆக்கி ஒரு வாளியில கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கொட்டிட்டு இருப்பான். இதுதான் வந்து அந்த சிங்கராசுக்கு வந்து டெய்லியுமே வந்து ஒரு வேலை. ஆனா அவன் வந்து அடிக்கடி வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம வந்து டெய்லியுமே காலையில வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரோம். இங்க வந்து இந்த பாறையெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கோம். திரும்ப இந்த கல்லெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கோம். நம்மளும் வேர்வை சிந்தி உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனா என்ன பிரயோஜனம்? நம்மளால மேலவும் வரவும் முடியல, நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கவும் முடியல. நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளமே வந்து அந்த ரூ. 70 இந்த ரூ. 100 அன்றாடம் நம்மளுடைய வகுத்த கழுவுறதுக்கே வந்து இது சரியா போகுது. நம்ம எப்படி மற்றவங்க மாதிரி வந்து மாட மாளிகை இந்த மாதிரிலாம் வந்து கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் எப்பயுமே வந்து சிங்கராசுக்கு வந்து தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் வந்து நம்ம சிங்கராசி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. போய் நேரம் வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டா நம்ம சிங்கராசி. இங்கே பாரு சாமி, நானுமே வந்து டெய்லி தான் உழைக்கிறேன். என்னால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து மேலே வரவே முடியல. நீ வந்து என்னை எதுக்கு படைச்ச? பேசாமல் என்னை கொன்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்டோடனே வந்து சாமி வந்து மன இறங்கி, இங்கே வாப்பா, உனக்கு என்ன வேணும்? நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ கேளு, அந்த வரத்தை இப்போ நான் உனக்கு தாரேன் அப்படின்ற மாதிரி வந்து சாமி சொல்லிடுச்சு. உடனே வந்து நம்ம சிங்கராசுக்கு வந்து கையும் உள்ள காடும் உள்ள, ஐயோ திடீர்னு வந்து சாமி வந்து வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு நான் யோசிச்சு கூட வைக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்படி என்ன கேட்குறான் அப்படின்னா, இங்கே பாருங்க சாமி, நான் என்ன நினைக்கிறேனோ நான் அதுவாக மாறிடணும், எனக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்றான். உடனே வந்து அந்த கடவுளும், இந்த வரத்தை உனக்கு நான் தாரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. நீ என்ன நினைக்கிறியோ நீ அதுவா இனிமேல் நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் வந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டார். இப்போ நான் சிங்கராசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இனிமேல் வந்து நான் வாழ்க்கையில் எப்படி முன்னேறேன் பாரு, நான் யாரை நினைக்கிறேனோ அதை நினச்சாலாவே நான் வந்து மாறிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். வீட்டில் இருந்து தான் வந்து யோசிக்கிறான். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்குறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தியா, இவர் வந்து ஒரு எல்ஐசி ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பாரு ஒரு மாளிகை, அங்கே பாரு ஒரு கார் ஒன்று வச்சிருக்காரு. இது இல்லாமல் வந்து அவர் ரிட்டையர் ஆனாலும் மேலும் அவருக்கு வந்து பென்ஷன் அதுன்னு வரும். வாழ்ந்தால் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும், நல்லா கவர்மெண்ட் ஜாப்ல நீட்டாக அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள நினைக்கிறான். நினச்சோடனே வந்து அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அவராகவே வந்து மாறிடலாம். மாறி அவருடைய வாழ்க்கையவே வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கான். நல்லா தான் இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு அதிகாரியுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடி ரைடு வந்துடுறாங்க. ஸோ இந்த ரைடு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடு வரக்கூடிய அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லக்கு மாதிரி வந்து அதில் வந்து தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே வந்து இவன் வந்து மிரண்டு போடுறான். இங்கே போடுறான், இவனோட வந்து பெரிய ஆளாக இருப்பான் போலயே, இவன் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், இவனா மாறினா நம்ம வந்து நல்லா இருக்கலாம்னு நினச்சா இவன் அதுக்கு மேலே இருக்கான். இவனவே வந்து ரைடு அதுன்னு சொல்லி கிறங்கடிக்கிறானே, பேசாமல் வந்து நம்ம அவனாவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பல்லக்கில் இருந்து வந்தார்ல அந்த இடி ரைடு அதிகாரி, அந்த அதிகாரியை வந்து நான் மாறிடணும் அப்படின்னு நினச்சி மனசில் நினைக்கிறான். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து அந்த கடவுள் கொடுத்த வரத்தின்படி அவன் வந்து அந்த அதிகாரியாகவே வந்து மாறிடலாம். ஸோ கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பல்லக்கில் ஒரு இடமா போய் அந்த ரைடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி அளவில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ரைடு போயிட்டு இருக்கான். சூரிய வெளிச்சம் வந்து சுள்ளுன்னு வந்து அப்படியே அந்த பல்லக்கில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பல்லக்கிலேருந்து இவனால் வந்து சூடை தாங்கவே முடியல. என்னை இறக்கி விடுங்கப்பா, நான் நடந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லக்கிலேருந்து வந்து கீழே இறங்கிட்டான். ஸோ கீழே இறங்கிட்டு வந்து அப்படி சூரியனை பார்க்குறான். சூரியனை பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரி, இடி ரைடு அதிகாரி, என்னையுமே வந்து சுட்டு எரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூரியனாகவே நான் வந்து மாறிடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சூரியனாகவே வந்து மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்டான். திரும்ப பழையபடி அந்த வரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யூஸ் பண்ணி இப்போ வந்து அவன் வந்து திரும்பவுமே வந்து சூரியனாகவே ஆகிட்டான். சூரியனாகி கீழே இருக்கிற எல்லா மக்களையுமே வந்து வாட்டி வழங்குறான். வெயில் அடித்து கொளுத்த வைக்கிறான். காஞ்சி போன அந்த காடுகள்லாம் வந்து தீப்பத்தை வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்து இருக்கிறான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து ஒரு மேகம் வந்து அப்படியே வந்து மறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அவனுக்கு என்ன தோணுதுன்னா, மேகம் தான் வந்து இருக்கிறதுலே பலமான ஆளோ, இப்போ இவ்வளோ பெரிய சூரியன் நான் என்னையவே வந்து இது மறைச்சிட்டு போகுது அப்படின்னா அப்போ அதுதான் வந்து பவர்ஃபுல்லான ஆள், நம்ம வந்து அந்த பிளேஸ் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு
நான் வந்து இந்த மேகமாக தான் மாற போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த செகண்டே வந்து அந்த கடவுளுடைய ஆசையின்படி திரும்ப வந்து அவன் சிங்கராஜ் வந்து மேகமாக வந்து மாறிட்டான். மேகமாக மாறின சிங்கராஜ் சும்மா இருப்பானா? வெறும் மழை அது இதுன்னு சொல்லி வெளுத்து வாங்குறான். ஊரே வந்து வெள்ளப்பெருக்கெடுத்து ஓட வைக்கலாம். அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் வந்து சிங்கராஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த காற்று வந்து அடிக்குது. பலத்த காற்று அடித்தோடனே வந்து அந்த கருமேகம் எல்லாத்தையுமே வந்து களைச்சி விட்டு அந்த மழையவே வந்து நிப்பாட்டிடுச்சு. ஸோ அப்போ சிங்கராஜ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, மேகமாக இருக்கிறதெல்லாம் வந்து பலம் கிடையாது, காற்றா இருக்கிறதான் போல பலம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து காற்றாவே மாறிடணும் அப்படின்னு நினச்சி வேண்டான். கடவுளுடைய ஆசையின்படி அடுத்த நிமிஷமே வந்து அவன் வந்து காற்றாயிட்டான். காற்றா மாறின சிங்கராஜ் சும்மா இருப்பாப்லையா? வழக்கம் போல் வந்து வயல்வெளி காடு எல்லாத்துலேயும் வந்து காற்றை அடித்து மிரட்டி புயல் அது இதுன்னு போட்டு தாக்கி பல கூரை வீடு மாடி வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து சரிச்சு ஒரு வெளியே வந்து ஆக்கி விட்டாப்புல. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலத்த காற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை வந்து தடுத்து நிப்பாட்டிடுச்சு. ஒரு மிகப்பெரிய மலை. சிங்கராஜுக்கு அப்போ திரும்ப வந்து மனசு மாறுது. காற்றா இருக்கிறதுல கூட அவ்வளோ பலம் இல்லை போல், இந்த மழையாக இருந்தால் அந்த காற்றவே வந்து தடுத்துடுறாங்களே, பரவாயில்ல பேசாமல் வந்து நம்ம இந்த மழையாகவே ஆகிடுவோம் அப்படின்றான். ஸோ அடுத்த நாள் வழக்கம் போல் வந்து அவன் நினச்சோடனே வந்து அடுத்த நிமிஷமே வந்து அவன் வந்து மழையாக வந்து மாறிட்டான். இப்போ நான் தான் வந்து மழை, என்னை வந்து காற்றும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சூரியனும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு மேகமும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே நான் தான்டா கிங்கு, எல்லாருமே வந்து எனக்கு கீழே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வந்து அந்த மழையாக மாதிரி வந்து கெத்தாக வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த மலையை வந்து சுத்தியலால் ஒரு கோடாரி வச்சு வந்து ஒருத்தர் இளைஞன் வந்து அடிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ தான் வந்து சிங்கராஜுக்கு புரியுது, இந்த மலையாக இருக்கிறது கூட வந்து பலம் கிடையாது, அந்த மலையுமே வந்து ஒருத்தன் வந்து அதை உடச்சி வந்து தகர்த்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கானே, நம்ம வந்து முதலே வந்து இந்த மலையைத்தானே தகர்த்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தோம், ஸோ நம்ம தான் வந்து பலசாலி அப்படின்ற விஷயம் வந்து அவனுக்கு அப்போ தான் புரியுது. நம்ம தான் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம காற்றா இருந்தால் நல்லா பலசாலியாக இருப்போமோ, நம்ம வந்து அந்த ஈடி அதிகாரி மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருப்போமோ, ஒரு காற்றா இருந்தால் நல்லா இருந்திருப்போமோ, ஒரு சூரியனாக இருந்தால் நல்லா இருந்திருப்போமோ, ஒரு மேகமாக இருந்தால் நல்லா இருந்திருப்போம்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து நம்ம மனசை வந்து மாற்றிட்டு இருந்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து இந்த பாறையை உடைக்கிற இடத்துல தான் ஆரம்பித்தோம். ஆனால் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபைனலாக வந்து அந்த பாறையை உடைக்கிற இடத்துல தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதிலேருந்து வந்து சிங்கராஜ் வந்து ரொம்பவுமே வந்து மனம் தெளிஞ்சிட்டான். ஆமாம், அப்போ வந்து நம்ம தான் பலம், நான் தான் பலம், நான் ஏன் வந்து அடுத்த மாதிரி மாறணும், எனக்கான வாழ்க்கை என்கிட்ட இருக்குது, நான் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்வேன், நான் தான் இந்த உலகத்திலே பலசாலி அப்படின்னு தைரியமாக வந்து அவங்க வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் வந்து சிங்கராஜுக்கு வந்து இன்னொரு உண்மையும் புரியுது, இங்கே யாருமே வந்து பலசாலியும் கிடையாது, பலவீனமானவங்களும் கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச துறையில் எல்லாருமே வந்து பலசாலி தான். நம்மளுடைய நாடோடிகள் படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்துருக்கும், இங்கே படிப்பில் வந்து பெருசு சிறுசு அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இன்ஜினியரிங் படித்தவனுக்கு சயின்ஸ் பற்றி தெரியாது, அதே மாதிரி இந்த சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் பற்றி தெரியாது, இந்த தோட்டக்கலை எடுத்து படிக்கிறவனுக்கு இந்த அறிவியல் பற்றி தெரியாது, இவ்வளோ தான். ஸோ ஆனால் அவன் படிப்பில் அவன் வந்து கிங்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் இருக்கும். அதுபடி தான் இங்கே எல்லாத்துக்குமே வந்து திறமை இருக்குது, அவனுக்கு தெரிஞ்ச தொழிலில் தெரிஞ்ச விஷயத்தில் வந்து அவன் கிங்கு. ஸோ இங்கே எல்லாருமே வந்து பலம் வாய்ந்த ஆட்கள் தான், யாருமே வந்து ரொம்பவுமே வந்து பலவீனமான ஆளும் கிடையாது, யாரும் ரொம்பவுமே வந்து பலம் மிகுந்த ஆளும் கிடையாது அப்படின்ற விஷயத்த இந்த கதையின் மூலமாக வந்து இப்போ நம்ம வந்து உணர்ந்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி இனிமேல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மூவி ரிவ்யூஸுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மூவி ரிவ்யூ நீங்கள் வந்து லவராக இருந்தீங்க, சினிமா லவராக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து மூவி ரெக்கமெண்டேஷன்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நான் போய் நம்மளுடைய சேனலை வந்து கிளிக் பண்ணி உள்ள அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த நியூவாக ஓப்பன் பண்ணிக்கிற அந்த மூவி ரிவ்யூ சேனலுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவி எக்ஸ்ப்ளோரிங். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 3 நாளுக்கு வந்து ஒரு தரமான உலக படமாக இருந்தாலும் சரி, தமிழ் படமாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, அதனுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த படம் வந்து தமிழ் டப்பில் இருக்கா இல்லையா, அந்த படத்தை வந்து எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை கொஞ்சம் இந்த மூவி எக்ஸ்ப்ளோரிங்கான இந்த ரிவ்யூ சேனலுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நானும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.